வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். நிகழ்ச்சியிலே எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே போரினாலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட எழுதுமட்டுவாழ் பகுதியை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி கூட அமையப் போகின்றது. போராட்ட காலங்களில் விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே பல மோதல்கள் இடம்பெற்ற இடமாக இந்த பகுதி விளங்கியிருந்தது. இந்த எழுதுமட்டுவாழ் பகுதியிலே பல ஆதாரங்கள், போர் நிகழ்ந்ததற்கான பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன. வடக்கு காட்டு பகுதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் கூட காணப்பட்டிருந்தது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த எழுதுமட்டுவாழை பற்றிதான பல விடயங்களை பார்க்க போகின்றோம். நேயர்களே, வாருங்களம்மை தொடர்ந்து காலங்களிலே நீங்கள் இயக்கத்தில் இருந்திருந்தால் இந்த இடத்தை மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த இடம் வடக்கு காடு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. பெரும்பாலும் பல போர்களை கண்ட இடமாகவும் இந்த இடம் விளங்குகின்றது. விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையே மிக மோசமாக போர் இடம்பெற்ற பகுதியாக இந்த வடக்கு காட்டு பகுதி விளங்குகின்றது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது, ஒரே கண்டல் தாவரங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த இடம் கண்டல் பகுதியாக காணப்படுகின்றது. விடுதலை புலிகள் வடமராட்சிக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட பாதையாக இந்த பாதை விளங்குகின்றது. மழை காலங்களில் அதிகளவான நீர்ப்பெருக்கு கொண்ட இடமாக இந்த இடம் விளங்கியிருந்தபடியால் அவர்கள் ஒரு முறையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பலகைகளை பயன்படுத்தி ஒரு பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். தாவர படையை மறித்து அந்த பலகைகளை இந்த நீருக்கடியிலே போட்டு விடுவார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த விடயம் தெரியும். தாங்கள் வடமராட்சிக்கு செல்லும் பொழுது ஒருவர் பின் ஒருவராக அந்த பலகையினூடாக செல்வார்கள். போராட்ட காலங்களில் மறக்க முடியாத சம்பவங்கள் நிகழ்ந்த இடமாக இந்த வடக்கு காட்டு பகுதி விளங்குகின்றது.
கட்டுப்பாட்டுக்குள் இந்த இடங்கள் எல்லாம் காணப்பட்டிருந்தது என்பதற்கு ஆதாரமாக தற்பொழுது நீங்கள் காண்கின்ற இந்த இடங்கள் விளங்குகின்றது. இவர்கள் தங்களுடைய காவலர்களை அமைப்பதற்காக இந்த மண்மூட்டைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடங்களை விட்டு செல்லும் பொழுது இந்த மண்மூட்டைகளை விட்டு சென்று விட்டார்கள். நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த தென்னந்தோப்புகளில் காணப்பட்ட மரங்களை என்ன தேவைக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 தூண்களாக தங்களுடைய காவலர்களை அமைப்பதற்காக அந்த மரங்களை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு அரண் போல இந்த அமைப்பை அமைத்து இந்த மண்மூட்டைகளை அதை சுற்றி அடுக்கி விடுவார்கள். குறிப்பிட்டிருந்தேன், இராணுவத்தினருடைய காவலரன்கள் இந்த இடத்திலே காணப்பட்டான்னு சொல்லி. இதற்கு எதிர்ப்புறமாக விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடுகளிடம் ஒரு இடம் காணப்பட்டிருந்தது. இவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த இடத்திலே இந்த மண்மூட்டைகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் சொன்னால், தற்செயலாக விடுதலை புலிகள் தங்களை தாக்கக்கூடும், எப்பொழுதும் தங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்ற காரணத்துக்காக இவர்கள் இந்த மண்மூட்டைகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதை விட பெரும்பாலும் உயரமான மரங்களை பயன்படுத்தி தான் இவர்கள் இந்த காவலர்களை கூட அமைத்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் விடுதலை புலிகள் தங்களுடைய கண்காணிப்பு அந்த எதிர்கொள்வதற்காக சவால்களை எதிர்கொள்ளும் முகமாகத்தான் இந்த இடத்திலே இந்த இப்படியான முறைகளை பயன்படுத்தி காவலர்களை அமைத்திருக்கின்றார்கள். காலத்தின் போது இவர்கள் பயன்படுத்திய பல பொருட்கள் வீதியோரத்தில் சர்வசாதாரணமாக கிடந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். அந்த வகையில் எனக்கு அருகிலே ஒரு தகரம் ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. யுத்த காலத்தின் போது துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக இந்த தகரத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான ஆதாரம் கூட காணப்படுகின்றது. பல ஓட்டைகள் இந்த தகரத்திலே காணப்படுகின்றது. வீதியோரத்தில் சர்வசாதாரணமாக இந்த பொருள் காணப்பட்டிருந்தது. இன்றைக்கு யுத்தம் முடிவடைந்த நிலையிலும் கூட 7 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இப்படியான நிலையிலும் கூட இவ்வாறான பொருட்கள் வீதியோரத்தில் சர்வசாதாரணமாக காணப்பட்டிருந்தது. இந்த இடத்திற்கு அருகாமையிலே பரந்த ஒரு வெட்டவெளி ஒன்று காணப்படுகின்றது. இந்த வெட்டவெளியிலே பல தடிகளை நட்டிருப்பார்கள். இவ்வாறான தகரங்களை அந்த இடத்தில் தான் கொண்டு போய் கட்டிவிடுவார்கள். யுத்த காலத்தின் போது பல பேர் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக இவ்வாறான தகரங்களை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். காலங்களிலே விடுதலை இயக்கத்திலோ அல்லது இராணுவத்திலோ இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த செடியை மறந்திருக்க மாட்டீர்கள். எனக்கருகிலே தென்படுகின்ற இந்த செடியை பாருங்கள். இந்த செடியினுடைய உபயோகத்தையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இதுதான் உருமறைப்பு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட செடி. போராட்ட காலங்களில் தங்களுடைய தலைகளிலோ தங்களுடைய உடல்களிலோ அல்லது தாங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களிலோ இந்த செடியை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். போராட்ட காலங்களில் தாங்கள் நகரும் பொழுது தாங்கள் விடுதலை புலிகளோ அல்லது இராணுவமோ என்று பிறருக்கு தெரியாமல் இருப்பதற்காக இந்த செடியை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். தற்செயலாக ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டால் உடனே அவர்கள் அந்த இடத்திலே நின்று விடுவார்கள். பார்ப்பதற்கு ஒரு பட்டு செடி, ஒரு இவ்வாறான ஒரு மரம் நிற்பது போலவே அந்த இடங்கள் காட்சியளிக்கிறது.
நாங்கள் தற்பொழுது நாகர்கோயிலுக்கு செல்கின்ற வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியை கடந்து சென்றால் ஒரு பாலத்தை கூட அடைய முடியும். அந்த பாலத்துக்கு நாங்கள் செல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது இந்த பாதை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த இடத்திலே வைத்து இந்த விஷயத்தை குறிப்பிட வேண்டும். அதைவிட இராணுவத்தினுடைய காவலர்கள் இருந்ததற்கு என்பதற்கு ஆதாரமாக இந்த இடம் காணப்படுகின்றது. நிறைய மண் மூட்டைகள் கூட காணப்படுகின்றது. அதைவிட இந்த பாதைக்கு இருமருங்கிலும் கண்டல் தாவரங்கள் காணப்படுகின்றது. போராட்ட காலங்களில் விடுதலை புலிகள் இந்த கண்டல் தாவரங்களுக்கு ஒளிந்திருந்தால் தங்களுடைய போராட்டங்களை கூட நிகழ்த்தி இருக்கின்றார்கள். தற்போதைய காலத்தில் போர்க்காலங்களிலே வெடிகுண்டுகளை வெடிக்க வைப்பதற்காக ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முன்னைய காலப்பகுதியிலே இப்படியான ஒரு பொறிமுறை இல்லை. என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த பாலத்திற்கு கீழே வயரிலே நிறைய வெடிகுண்டுகளை கீழே பொருத்தி விடுவார்கள். அந்த வயரை இந்த மண்ணுக்குள்ளே ஊடாக புதைத்து இந்த காட்டு பகுதிகளில் வைத்து விடுவார்கள். தற்செயலாக அந்த பாலத்தினூடாக இராணுவத்தினுடைய வாகனம் வரும் பொழுது அவர்கள் அந்த விசையை பயன்படுத்துவார்கள். அப்பொழுது அந்த வாகனம் வெடித்து சிதறிய சம்பவங்கள் கூட இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கின்றது. போர்க்காலங்களிலே இந்த இடங்கள் ஒரு மறக்க முடியாத இடமாகவே காணப்படுகின்றது. பல விளைவுகள் ஏற்பட்ட இந்த எழுதுமட்டுவாழ் பகுதியை பற்றி பல விடயங்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். நிச்சயமாக இந்த எழுதுமட்டுவாழை பற்றி தான் நிகழ்ச்சியை யாருமே மறக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் தர்ஷன் மற்றும் மதுசனுடன் ஷர்மி. நன்றி நேர்களே. நாட்களிலே போருக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த இடங்கள் எல்லாம் தற்பொழுது பாருக்காக பயன்படுகின்றது. என்னுடைய கையில் கூட தண்ணீர் போத்தல் நினைக்காதீர்கள். இதனுடைய மனத்தை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது இது கள்ளப்போத்தல். அதை விட கீழே கோழிகளுடைய பல ரக்கைகள் காணப்படுகின்றது. கோழிகளை கூட அடித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் தான் இந்த 2 கயிறும். இந்த இடத்திலே கோழிகளை கட்டிவிட்டு உரித்து சாப்பிட்டுருக்கிறார்கள். இந்த இடத்திலே யாருமே வரமாட்டார்கள். ஆரம்ப காலங்களிலே போரிற்காக பயன்படுத்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பாரிற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு ஆதாரமாக இந்த இடம் காணப்படுகின்றது. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்வோம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு.
ஆலயங்களினுடைய நடுப்பகுதியிலே கிணற்றை காண்பது அரிது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தின் நடுப்பகுதியிலே இந்த கிணறு அமைய பெற்றிருக்கிறது. இந்த கிணற்றுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. இந்த கிணற்று நீருக்கும் மாணிக்க கங்கை இன்னும் கதிர்காமத்துக்கும் நிலக்கீழ் தொடர்புகள் மிகவும் நெருங்கியதாகவே காணப்படுகின்றன. அதைவிட இந்த கிணற்று நீரை நாங்கள் அள்ளி பருகின்ற பொழுது இந்த கிணற்றிலே எங்களுடைய மனங்களிலே எந்த சுவையை நினைத்து கொண்டு அள்ளி பருகுகின்றோமோ அதே சுவையிலே இந்த கிணற்று நீரை பருக முடியும். அந்த வகையிலே இந்த கிணற்றை பற்றியதான பல கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை இப்போது நாங்கள் பார்ப்போம். பாருங்கள். அமைந்திருக்கின்ற இந்த இடம் ஆரம்பத்தில் ஆலயமாக காணப்படவில்லை. இந்த இடம் ஒரு தங்கு மடமாகவே காணப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவிலிருந்து இலங்கையில் உள்ள பல்வேறு யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்லுகின்ற மக்கள் பாத யாத்திரையாக இந்த இடத்திலே தங்கிவிட்டு தான் குறிப்பாக கதிர்காமத்துக்கு செல்வார்கள். அந்த வகையிலே இந்த இடத்திலே இந்த மடத்திலே ஒரு ஆட்சி இருந்திருக்கிறார். அவர் அந்த பாத யாத்திரையாக வருகின்ற மக்களை மிகவும் சிறப்பான முறையிலே கவனித்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த இடத்தை அந்த ஆட்சி உவந்து உணவு அளித்த காரணத்தினால் தான் உவந்தாட்சி மடம் என்று சொல்லி அழைத்தார்கள். காலப்போக்கிலே தான் இந்த பெயர் மருவி ஓந்தாட்சி மடம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் காரைநகரிலிருந்து பாத யாத்திரையாக வந்த மக்கள் இந்த இடத்துல இந்தியாவின் காரைநகரிலே ஒரு முத்துமாரியம்மனுடைய சிலையை கொண்டு இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். அதைவிட இந்த ஆலயத்தின் மடம் அமைந்திருந்த இந்த இடத்திலே ஒரு நீச்சுணை அமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஆலயத்தின் முன்புறமாக அந்த நீச்சுணையை அமைத்திருக்கிறார்கள். ஆலயத்தை பொறுத்தவரை பல அற்புதங்கள் காணப்படுகின்றன. அந்த அற்புதங்களை பற்றி இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் பிரம்மஸ்ரீ ஏ குமாரலிங்கம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரை பல அற்புதங்கள் நிறைந்த ஆலயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அந்த அற்புதங்களை பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு குறிப்பிடுங்கள். உங்கள் ஆலயத்தை பொறுத்தளவில் 3க்கும் மேற்பட்ட அற்புதங்கள் நிகழ்ந்ததாக நாங்கள் வரலாற்று ரீதியாக கண்டுகொள்கின்றோம். முதலாவதாக கதிர்காம காட்சியை காட்டி வைத்தது, தொழுநோயாளியினுடைய தொழுநோயை நீக்கியது, மற்றது ஊமையை பேச வைத்தது. இந்த கிணத்தை பொறுத்தளவில் 1723ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு பழைய கருங்கல்லால் அமைக்கப்பட்டு நீர்நிலையிலே தேட்டாமர பலகையால் அமைக்கப்பட்டு இந்த நீர்நிலை இருந்தது. காலத்தின் தேவைக்கு ஏற்ப நாங்கள் இந்த கிணத்தை நவீனமயப்படுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் இதனுடைய வரலாறு அந்த கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது நீர்நிலையிலே தங்கியுள்ளது. இந்த நீரை அருந்துபவர்கள் நோயை நீக்குகின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்போதும் அதே பயன்பாட்டைத்தான் இந்த நீர்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த நீரை இந்த ஆலயத்தின் முன்பாக புனிதப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த தொழுநோயை நீக்கிய வரலாறு. அதாவது எந்த நோயாளி தான் நினைத்த போது இந்த நீரை தன் உடலிலே பூசிக்கொள்ளுகின்றாரோ அந்த ஆர்த்த பிறவி துயர்கடனா மார்த்தாடும் என்று மணிவாசகர் கூறுகின்ற வாக்குக்கு ஒப்ப இந்த நீர் அந்த நோயை நீக்குகின்ற பெருமையை உடையது. நாங்கள் வீடுகள் குடிபோகின்ற வைபவங்களிலும் எங்களுடைய இந்த கிராமத்திலே எந்த நாங்கள் நிகழ்வை செய்வதாலும் இந்த நீரை முதன்மைப்படுத்தித்தான் நாங்கள் இந்த வழிபாடுகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த பெருமை இந்த நீருக்கு உண்டு. நாங்கள் எந்த நல்ல காரியங்களை செய்ய தொடங்குவதாக இருந்தாலும் இந்த நீரை நாங்கள் மதித்து
இந்த தாயை வணங்கி நாங்கள் வழிபாட்டுகளை செய்கின்றோம். இந்த நீர்நிலைக்குள்ள பெருமையாக இருக்கின்றது. மாணிக்க கங்கை நீரினுள்ள அதே நிலை இந்த நீர் ஊற்றெடுக்கிற காரணத்தால் நாங்கள் மாரியம்மன் வழிபாட்டையும் இந்த முருகன் வழிபாட்டையும் ஒன்றாக இணைத்து நாங்கள் செம்மையுற வழிநடத்தி கொண்டு வருகின்றோம். அடுத்ததாக இந்த பார்வையை திறக்க செய்தது, அதாவது கண் திறக்காத மனிதர்களுக்கு கண் பார்வையை கொடுத்ததாகவும் ஊமையை பேச செய்ததாகவும் நாங்கள் வரலாற்றை அறிகின்றோம். எனவே இந்த மாரியம்மனுடைய அருட்சக்தி ஆதி காலத்தில் ஒரு கிராமிய வழிபாடாக இருந்து தற்போதைய நிலையிலே ஆகமத்தோடு பின்னிப்பிணைந்த யாக வழிபாடாக ஏற்பட்டு கிராமிய வழிபாடோடு ஆக வழிபாடும் பின்னிப்பிணைந்த ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு இருந்து கொண்டிருக்கின்றது. நீர்ச்சுனையை பொறுத்தவரை இந்த கிணற்றுக்குள்ளே வெள்ளை நாகம் காணப்படுவதாக சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஆதி காலத்திலே மாரியம்மன் வழிபாட்டோடு இந்த நாகத்துக்கு தொடர்பு இருந்ததாகவும் காரைநகரிலிருந்து வந்தவர்கள் இந்த வழிபாட்டை உருவாக்கியதாலும் இந்த மாரியம்மனுக்கு நாகத்துக்கு உடைய தொடர்பு கொண்டது. இந்த நீர்நிலையில் வெள்ளை நாகம் குடிகொண்டுள்ளதாக பலர் அற்புதங்களை கண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தினுடைய அற்புதங்களை இன்னொன்று காட்சி, அதாவது இந்த தொழுநோயாளர்களை குணப்படுத்திய காட்சியை இந்த ஆலயத்திற்கு முன்புறமாக இருக்கின்ற ஓடையிலே காண்பித்த காட்சியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வரலாற்றை பற்றி குறிப்பிடுங்கள். எங்களுடைய காலத்தில், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் எங்களுடைய மூதாதைகள் சொல்ல கேட்டு நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கதிர்காமத்திலிருந்து பாத யாத்திரையாக, இந்தியாவிலிருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரையாக வந்த தொழுநோயாளிகள் இம்மடத்திலே தங்கியதாகவும் அவர்கள் அந்த மட்டக்களப்பு காட்சியை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாள் போராத காரணத்தால் இங்கு தங்கியிருந்த காரணத்தால் இங்கு இருந்த ஆட்சி அவர்களை அன்னமிட்டு அவர்களுக்கு இரவு 8 மணி வேளையில் இந்த சிற்றோடையின் அருகிலே இருந்த கூழாமர நிழலிலே அந்த காட்சியை அவர்கள் கண்டதாகவும் வரலாறு கூறப்படுகின்றது. இந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்வது நம்பிக்கையின் அடிப்படையில் தெய்வத்தை காண முடியும் என்ற இதை எங்களுடைய 40 வருடங்களுக்கு முன்பு உயிருடன் வாழ்ந்த சைவ புலவர் அவர்கள் இந்த பாடலை தெளிவாக கூறியுள்ளார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்காமீர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. இன்னொரு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று முனைந்திருங்கள்.